டச் ஃபோனே வேண்டாம், டச் ஃபோன் வேண்டாம். அது வழியாக தான் லூசிஃபர் உள்ளே வரான். எல்லா இடத்துலையும் அவன் வர்றது நெட்டு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு. எத்தனை பிள்ளைகள் பாழாய் போகிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நம்ம எதெல்லாம் நம்ம பிரிக்குமோ அவைகள் எல்லாம் பாவம். அதுதான் இன்றைக்கு சில வார்த்தைகள் தியானத்திற்கு ஆண்டவர் கொடுத்த சில வார்த்தைகள், வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ரெஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். 4 கூட சொல்ல முடியுமான்னு தெரியல, நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சொல்லுகிறேன். தொடக்க நூல் 4:7 எடுத்து பாருங்க. நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு, பாவம் வேட்கை கொள்ளுமா. எது? நம்ம மேல பாவம் பிரியப்படுமா? எப்போ? நாம் நல்லது செய்யாவிட்டால் தீமை, நல்லது செய்யாவிட்டால் அர்த்தம் தீமை செய்தால் பாவம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். பாவம் நல்லது ஃப்ரெண்ட் ஆயிடும். நான் நல்லது செய்தால் உயர்வடைவோம். உயர்வு எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து வரும். அப்ப யார் நம்மளை நேசிப்பா? யார் நம்ம மேல வேட்கை கொள்வா? ஆண்டவர் நம்ம மேல் வேட்கை கொள்வார். நல்லது செஞ்சா. பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? பாவம் செய்யும் பொழுது பிசாசு நம்ம மேல வேட்கை கொள்ளுகிறான், பிசாசு நம்ம மேல பிரியப்படுகிறான். அவன் என்ன பண்றானா, அப்பவும் அவன் வீட்டுக்குள்ளெல்லாம் வர்றது கிடையாது. வாயில்ல படுத்திருக்கும், உன்மேல் வேட்கை கொண்டு வாயில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். பாவத்தை அடக்கி நீ ஆள வேண்டும். அப்போ பாவத்தை அடக்குகிற அதிகாரம், ஆளுகிற அதிகாரம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை மேல் வேட்கை கொள்ளாமல், தீமை மேல் வேட்கை கொள்ளாமல், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல் வேட்கை கொள்ளாமல், இச்சையின் மேல, விபச்சாரத்தின் மேல, குடிவெறியின் மேல, சொல்லிக்கொண்டே போகலாம், மொபைல் வெறி மேல, யூடியூப் மேல, இன்ஸ்டா மேல, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குதுங்க. என்னமோ இருக்குது, எனக்கு தெரியாது, அந்த சோஷியல் மீடியாலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் மேல, இப்படி இவைகள் மேல நம்ம வேட்கை கொள்ளும் பொழுது அவை நம்மை அடக்கி ஆளுகிறது. சில பேர் சொல்றாங்க, ஐயோ என்னால இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்காம இருக்க முடியலங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்காம இருக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் பார்த்து 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு என்னால முடியல, அதை பார்க்காம இருக்க முடியலன்றாங்க. தூக்கத்தை விட்டுட்டு எத்தனை பேர் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்? அது நம்மை அடக்கி ஆளுகிறது பிரியமானவர்கள். அது நம்மை அடக்கி ஆளுகிறது பிரியமானவர்கள். இடம் கொடுக்காதீங்க, தீமைக்கு வேட்கை கொள்ள விடாதீங்க. அவன் நம்ம மேல வேட்கை கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் 7 வருஷங்க தினமும் மாலையில அவங்களோடு அப்படியே உலாவி பேசிக்கிட்டு இருந்தார் ஆதாமோடும் ஏவாளோடும். அதே நேரத்தில் ஏவாள் அந்த 7 வருஷம் ஏவாள் ஆண்டவர்கிட்டையும் பேசிட்டு இருந்தா, பிசாசுகிட்டையும் பேசிட்டு இருந்தான். ஆண்டவர் ஏவாள்கிட்ட 7 வருஷம் அவன் உறவாடினான். ஏவாளே எப்படிமா, நல்லா இருக்கியா, அப்படி இருக்கியா, இப்படி இருக்கியா, இதா இருக்கியா, அதா இருக்கியா. அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாரு? ஏவாளும் பிசாசும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆதாம் ஆகலை. ஆதாம் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தான். இவன் பிசாசோட உரையாடுவா, ஆண்டவரோட உரையாடுவா. அதில் ஒரு நாள் அவன் சொல்லிட்டான், ஏய் எவ்வளோ அழகா இருக்க, நீ இப்படியே தான் இருப்ப, நீ சாக மாட்ட. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்தாருல்ல, அது என்ன அந்த பழத்தை சாப்பிடாம சொன்னார்? யார் சொன்னா? நீ அதை சாப்பிட்டு பாரு, அந்த பழத்தை சாப்பிட்டு பாரு, பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? அந்த பழம் எல்லா பழத்தையும் பார்த்தாரு, அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்கா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? அது கலரை பாத்தியா எவ்வளோ அழகா இருக்கு, அது சாப்பிட்டு பாரு. ஏய், உனக்கு நீ கடவுளை போல மாறிடுவ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாம் தெரியும் உனக்கு, ட்ரை பண்ணு. ஏவாள் அந்த பழத்தின் மேல் வேட்கை கொண்டாள். அந்த பழத்தின் மேல் அவள் விருப்பத்தை வைத்தாள், எல்லாத்தையும் வச்சான். அதுதான் பாவம். பாவத்தின் மேல் வேட்கை கொண்டாள். அவள் அதை அடக்கி ஆண்டிருக்க வேண்டும், அதை அடக்கி இருக்க வேண்டும், அதை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவள் அதற்கு அடிமையானாள். பழத்தை எடுத்து தின்னா. எவ்வளோ நல்லவங்க, அவள் தின்ன உடனே அவள் நிர்வாணம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், மகிமை போச்சு.
நிர்வாணம் ஆயிட்டா, தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணிருக்கலாம்? ஆதாமை காப்பாற்றிருக்கலாமா? ஆதாமை காப்பாற்றிருக்கலாமா? பண்ணலையே. என்ன பண்ணா? வாடா ராசா, வா வா வா, இங்கே நீ ஒருத்தன் தானே இருக்கிற, எனக்கு வா, நான் நாசமா போனேன், வா நீ வந்து நாசமா போன. இவள் அவனிடத்தில் கொடுக்க அவன் என்ன செய்திருக்கணும்? அவன் அதை அடக்கி ஆண்டிருக்கணும். ஆண்டானா? அதை அடக்கி இருக்கணும், அப்புறம் ஆண்டிருக்கணும். அடுத்து ஏவலை எச்சரிச்சிருக்கணும். ஒத்த வாங்குவ ராஸ்கல், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இந்த காரியத்தை நீ செய்தாயோ, போ அப்பாலே சாத்தானேன்னு சொல்லி அவளை விரட்டி இருக்கணுமா இல்லையா? இவன் என்ன செய்தான்? இவனுக்கு அவள் மேல் உள்ள வேட்கை, ஏவாளுக்கு பாவத்தின் மேல் வேட்கை, பாவத்தின் மேல் பிரியும். ஆதாமுக்கு ஏவாளின் மேல் பிரியும். வாங்கினா சாப்பிட்டான், 2 பேரும் மகிமை எழுந்து போனாங்க, நிர்வாணமானாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, பாவம் எங்க ஆரம்பித்தது? அங்கு ஆரம்பித்த பாவம் இந்த நாளளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரையும் அது அடக்குகிறது, அது ஆளுகிறது. நாம் தான் அதை அடக்க வேண்டும், நாம் தான் அதை ஆள வேண்டும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, பொல்லாதவன் உலகத்தில் கூறியவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் என்ன ஒண்ணு செய்ய முடியாது, அவனுக்கு எனக்கு ஒரு உறவும் கிடையாதுப்பா. அவன் வரான், ட்ரை பண்ண வரான், அவனா என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் 40 நாள் அவர் வனாந்திரத்தில், பாலைவனத்தில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்பா வரும்போது ஃபர்ஸ்ட் யார் வந்தா? தூதர்கள் வந்தார்களா? பரலோகத்திலிருந்து யாராவது வந்தாங்களா? முதல்ல வந்தது பிசாசு தான் வந்தான். வந்து உலகத்தையே காட்டுறான். என்னென்ன செஞ்சான்? கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடுங்கன்றான். 40 நாள் சாப்பிடாம இருந்த ஆண்டவருக்கு அன்னைக்கு தான் சாப்பிடணும்னு தோணுமா? சாப்பிடுவாரா? எவ்வளோ சீப்பானவல்ல, அவனுக்கு சோதிக்க கூட தெரிலங்க. லூசுங்க அவன் அவ்வளோதாங்க. அவன் லெவல் அவ்வளோதான். அவன் அல்பம். அவன் எல்லாம் ஒர்த்தே கிடையாது. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. யாரை போய் சோதிக்கிறான்? கல்லை கொடுத்தா. அவர் கேட்டால் வானத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை பொழிந்த தேவன் அப்பத்தை கொடுக்க மாட்டாரா? இது பழங்களை கொடுக்க மாட்டாரா? பரலோகத்தின் மன்னாவை கொடுக்க மாட்டாரா? அந்த பாலைவனத்தில் கல்லை கொடுக்குற நீ நாயா? நீ கல்லை கொடுக்குற என் அப்பாவுக்கு? அவர் அழகாக சொன்னார், அப்பத்தினால் அல்லப்பா, கடவுள் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையினாலே உயிர் வாழ்கிறான், போடாடே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவன் பண்ண பெரிய திமிரான காரியம் என்ன தெரியுமா? அவர் மலைக்கு மேலே கொண்டு போய் அந்த எல்லாத்தையும் காமிச்சு, நீர் என்னை பணிந்து, இவையெல்லாம் என்கிட்ட இருக்கு, ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆதாம் அவள்கிட்ட வாங்கிட்டேன், என்கிட்ட இருக்கு, நீ இதை பணிந்து கொண்டால் நான் இதை உமக்கு தருவேன். யாருக்கு கொடுக்கறது? எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே அவர் தானே. வார்த்தையினாலே உண்டாகு என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் அவர். உண்டாக்கியவருக்கே இவர் வந்து கொடுக்குறாராம். பாருங்க, யாருக்கு கொடுக்கறது? ஆண்டவர் அவனி அந்த சோதனை அவர் எல்லாத்தையுமே ஜெயிப்பாருங்க. அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணருங்க. அவரு பாவம் அறியாத சுத்த கண்ணர். அவர் வந்து ஜெயிச்சார், ஈஸியாக ஜெயிச்சார். போடாடே போய் உன் தேவனை ஆண்டவரை நீ பணிந்து தொழுது கொள்வாயாக. அவரை தவிர, உன்னை படைத்த தேவனாகிய ஆண்டவரை தவிர வேறு எவரையும் நீ வணங்கி பணிந்து தொழுது கொள்ளக்கூடாது. அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அவனை. அதாங்க நம்ம ஆண்டவர். அவர் எப்படி? அப்படிதானங்க நாமளும். நம்ம ஒரு பிள்ளைகள் இல்லையா? இப்போ நாமளும் அந்த பாவத்தை என்ன செய்யணுங்க? அடக்கணும், ஆளணுங்க. உங்களுக்கு 4 ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். முதல் ரெஃபரன்ஸோடய எனக்கு டைம் ஆகிப்போச்சு. ரொம்ப அதிகமாக என்னால் உங்கள்கிட்ட என்னால் பேச முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை நாம் அடக்கணும், நாம் ஆளணும். ஏனெனில் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பிசாசுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் நம் தேவனுக்கு உரியவர்கள், நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள். இது நம்மளுடைய தாய் நாடு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இது இது நம்ம நாடே கிடையாது. தயவுசெய்து இது நீங்கள் வாழ்கிற எந்த தேசமாக இருந்தாலும் அது உங்கள் தேசம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு தேசம், பரலோகம். அதுதான் நம்ம தேசம், அதுதான் நம்ம தாய்நாடு, அதுதான் நம்ம தாய் வீடு, அதுதான் நம்ம நித்தியமாக வாழ போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, மனதில் இருத்திக்கோங்க.
புரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் மணி 3:16 ஆகிறது. காலை நேரம் உற்சாகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பாவத்தை குறித்து உங்களோடு பேச ஆண்டவர் தந்த தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக உமக்கு நன்றியா, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பாவத்தை குறித்து ஆவியானவர் அழகாக எங்களுக்கு எடுத்து காமிச்சினார், அழகாக எடுத்து சொன்னார். நாங்கள் பாவத்தை நாங்கள் அடக்கணும். பாவத்தின் மேல் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை அடக்கி ஆளுகிற அதிகாரத்தை நீர் எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பாவங்களையும் நாங்கள் அடக்குகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பாவங்களை எல்லாம் கட்டுகிறோம். அவைகளை எல்லாம் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அவைகள் எதுவும் எழுப்பி வராதபடிக்கு அவைகள் எல்லாம் ஆழ்கடலிலே அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் அடக்கி ஆளுகிறோம். எந்த பாவமாய் இருந்தாலும், கண்களின் பாவமாய் இருக்கட்டும், கைகளின் பாவமாய் இருக்கட்டும், கால்களின் பாவமாய் இருக்கட்டும், உடலின் பாவங்களாய் இருக்கட்டும், எந்த பாவங்களாக இருந்தாலும் அத்தனை பாவங்களையும் அடக்கி ஆளுகிற பலத்தை நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. இந்த நாளிலே இந்த அருமையான தியானத்தில் நம்மை பங்கு கொள்ள செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவர் ஒருவருக்கே எல்லா மகிமையும், எல்லா ஆராதனையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் சேர கடவது. ஆமேன். Ah.